நான் சமையலறையில் மூழ்கி இருந்தேன். மலை போல் குவிந்திருந்த பாத்திரங்கள் கழுவப்பட வேண்டும். டீ போட வேண்டும். இதைவிட என் மாற்றாந்தாய் இன்று மீண்டும் என்னை காரணமில்லாமல் திட்டினார். நான் முனகிக் கொண்டே பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்த போது திடீரென கதவு மணி அடித்தது. என் முணுமுணுப்பு இன்னும் அதிகரித்தது. இப்பொழுது கதவை திறக்கவும் நான் தான் செல்ல வேண்டும். அந்த ராணிகள் ஏசி அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த வீட்டின் அத்தனை பொறுப்புகளும் என் தலையில்தான். சின்ன வேலை முதல் பெரிய வேலை வரை எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேண்டும். அப்படி இருந்தும் யாரும் என்னிடம் சந்தோஷமாக இல்லை. நான் முணுமுணுத்தவாறே கதவை நோக்கி சென்றேன். கோபமாக யார் அங்கே என்று சத்தமாக கேட்டேன். கதவு மணியை அழுத்தியவர் அதை அணைக்க மறந்துவிட்டார் போலிருந்தது. மீண்டும் கடும் கோபமாக யார் அது என்று கேட்டேன். நான் ரகுநாதன் என்று கம்பீரமான குரல் கேட்டது. இந்த மாதிரியான ஒரு பெயரை நான் இதற்கு முன் கேட்டதில்லை. எங்கள் உறவினர்களிலோ தெரிந்தவர்களிலோ யாருக்கும் இந்த பெயர் இல்லை. உங்களுக்கு மரியாதை தெரியாதா? மணியை அழுத்திவிட்டு எடுக்க மறந்துவிட்டீர்கள். மரியாதையை சொல்லிக் கொடுக்கும் புத்தகத்தில் 3வது மணி அடித்தும் கதவை திறக்காவிட்டால் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது என்று மிகவும் கோபமாக பதிலளித்தேன். அவனும் கோபமாக நான் திரும்ப அமெரிக்காவுக்கா போக வேண்டும் என்று கத்தினான். அந்த பெயரை கேட்டதும் நான் திடுக்கிட்டு போனேன். என் மாற்றாந்தாய் சொன்னது ஞாபகத்திற்கு வந்தது. என் தோழியின் மகன் அமெரிக்காவிலிருந்து வருகிறான். எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அவனுக்காக வீட்டில் சிறப்பு ஏற்பாடுகள் நடக்கிறது என்று. என் மாற்று சகோதரிகள் தினமும் விலையுயர்ந்த அழகு நிலையங்களுக்கு சென்று முகப்பொலிவு செய்து கொள்வார்கள். கேட்டால் அந்த பையன் பணக்காரன், ரொம்பவும் நாகரிகமானவன் என்று சொல்வார்கள். இது என் சிந்தனையிலிருந்து முற்றிலும் நீங்கிவிட்டது. இப்போது என் மாற்றாந்தாய் என் மேல் கோபப்படுவார். என் தோழியின் மகனை இவ்வளவு நேரம் வெளியே நிற்க வைத்து விட்டாயே என்று. ரகுவும் நிச்சயம் நான் அவனிடம் எவ்வளவு மோசமாக நடந்து கொண்டேன் என்று புகாரும் செய்வான். நான் கதவை திறந்ததும் மிகவும் அழகான ஒரு இளைஞன் என் முன் நின்று இருந்தான். கோட் சுற்றில் கையில் சூட்கேஸுடன் வியர்வையால் நனைந்து அடிக்கடி தன் நெற்றியை துடைத்து கொண்டே சலித்து போனவனாக தோன்றினான். நானும் என் துப்பட்டாவால் என் வியர்வையை துடைத்து கொண்டேன். நீங்கள் உள்ளே வரலாம், மன்னிக்கவும். நான் சமையலறையில் இருந்ததால் நீங்கள் மணி அடித்தது கேட்கவில்லை என்றேன். அவன் என்னையே உற்று பார்த்தான். இந்தியர்களின் மனநிலையும் வானிலை போல சூடாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் நான் வந்திருக்கவே மாட்டேன் என்றான். நான் கவலைப்பட்டேன். ஏனென்றால் இப்பொழுது அவன் மாற்றாந்தாயிடம் நிச்சயம் என்னை புகார் செய்வான். அவர் மீண்டும் என்னை கடித்துக் கொள்வார் என்று. நான் இவ்வளவு வெப்பமான பகுதிக்கு ஏன் வந்தீர்கள்? அங்கேயே இருந்திருக்கலாமே. அமெரிக்கா போன்ற நாட்டை விட்டுவிட்டு இவ்வளவு வெப்பமான இந்தியாவுக்கு யார் வருவார்கள் என்றேன். ஏன் என் நாக்கு இப்படி பேசியது என்று தெரியவில்லை. ஒருவேளை வெப்பமும் வியர்வையும் என் மனநிலையை ரொம்பவே சூடாக்கிவிட்டன. என் பேச்சை கேட்டு அவன் என்னை முறைத்து பார்த்தான். நான் விரைவாக கண்களை திருப்பி முன்னால் நடந்தேன். அவனும் என் பின்னே வந்தான். நான் வேகமாக உள்ளே சென்று என் தாய்க்கும் சகோதரிகளுக்கும் அமெரிக்காவிலிருந்து விருந்தாளி வந்துவிட்டார் என்பதை சொல்ல நினைத்தேன். நான் அவரிடம் சொல்ல நினைத்தேன், வருவதற்கு முன் தகவல் கொடுத்திருக்கலாமே, இப்படி முகத்தை தூக்கி கொண்டு வந்துவிட்டீர்களே என்று. ஆனால் என் வார்த்தைகளை என் பற்களால் அழுத்தி பிடித்து கொண்டு உள்ளே சென்றேன். வரவேற்பறையில் நுழைந்ததும் அவனை அங்கே அமரச் சொன்னேன். அவன் ஒரு கிளாஸ் குளிர்ந்த நீர் கிடைக்குமா, ரொம்பவும் தாகமாக இருக்கிறது என்றான். நான் மேலே அறைக்கு ஓடிக்கொண்டிருந்தேன். என் மாற்றாந்தாயிடம் விருந்தாடி வந்துவிட்டார் என்று சொல்ல சற்றென்று திரும்பினேன். உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், கவலைப்படாதீர்கள். இவ்வளவு கடுமையான வெப்பத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். குளிர்ந்த நீர் குடித்தால் உடல் நலக்குறைவு ஏற்படும். பிறகு என் விருந்தாளியை வந்ததும் நோயாளியாக்கி விட்டாயே என்று நான் தான் பேச்சு வாங்க வேண்டும் என்றேன். அவன் தாகத்தால் நான் செத்து போனால் என்றான். என் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. தாகத்தால் யார் செத்து போவார்கள்? நான் விரைவாக சமையலறைக்கு சென்று குளிர்ச்சியான பனி போன்ற நீரை எடுத்து வந்தேன். ஒரு கிளாஸில் ஊற்றி அவனுக்கு கொடுத்தேன். அவன் முதல் வாய் தண்ணீர் குடித்ததும் ஒருவேளை தண்ணீர் அவனுக்கு தொண்டையில் அடைத்து கொண்டது போலிருந்தது. ஏனென்றால் அது மிகவும் குளிராக இருந்தது. அவன் கிளாஸை மீண்டும் தட்டில் வைத்தான். நான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தேன். இவ்வளவு நேரம் அவன் ஒரு தொட்டி முழுவதுமாக காலி செய்வது போல கூச்சலிட்டான். ஆனால் சில வாய் தண்ணீர் மட்டுமே குடித்துவிட்டு வைத்து விட்டான். உங்கள் விருந்தோம்பலுக்கு நன்றி. இப்பொழுது நீங்கள் அத்தையை அழைக்கலாம் என்றான். விசித்திரமான ஒருவன். தண்ணீர் குடிக்கப் போவதில்லை என்றால் எனக்கு ஏன் சிரமம் கொடுக்க வேண்டும்? நான் ஏற்கனவே கோபமாக இருந்தேன். அவன் என் தலை முதல் கால் வரை உற்று பார்த்தான். ஒருவேளை நான் இந்த வீட்டின் வேலைக்காரி என்று நினைத்தான் போல. ஏனென்றால் என் தோற்றமும் அப்படித்தான் இருந்தது. காலையில் அழுக்கடைந்த சுருக்கங்கள் நிறைந்த ஆடைகள்,
இன்று தலை கூட வாரவில்லை. திடீரென என் கைகள் என் தலைமுடிக்கு சென்று என் விரல்களால் என் முடியை சரி செய்தேன். அவன் என்னை கண்டுகொள்ளாதது போல விசித்திரமான கண்களால் என்னை முறைத்து பார்த்தான். நானும் அவனை முறைத்துவிட்டு மேலறைக்கு சென்றேன். நான் முணுமுணுக்க ஆரம்பித்தேன். இப்பொழுது இந்த விருந்தாளிக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், எவ்வளவு உணவுகளை தனியாக சமைக்க வேண்டும். இதை நினைத்தாலே என் சுவாசம் அடைத்தது. நான் மேலறைக்கு சென்று கதவை தட்டினேன். கதவை திறந்ததும் என் மாற்றாந்தாய் படுக்கையில் ஒரு ராணியைப் போல அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னை வெறுப்புடன் பார்த்தார். ஏன் வந்தாய், என்ன வேலை, எப்போது பார்த்தாலும் என் தலையில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறாய் என்றார். என் மனம் நான் என் அப்பாவின் வீட்டில் எங்கு வேண்டுமானாலும் வருவேன் போவேன் என்று கத்த விரும்பியது. ஆனால் நான் எப்பொழுதும் போல அப்பாவிதான். உங்கள் விருந்தாளி வந்து விட்டார், கீழே வரவேற்பறையில் அமர்ந்து உங்களுக்காக காத்திருக்கின்றார் என்றேன். அவர் சற்றென்று அதிர்ந்து போனார். எந்த விருந்தாளி என்று கேட்டார். அமெரிக்காவிலிருந்து வந்தவர்தான் என்றேன். இதை கேட்டதும் என் மாற்றாந்தாய் கரண்ட் தாக்கியது போல படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்தார். அவர் மேல் ஒரு பள்ளி ஏறி உட்கார்ந்தது போல. ஏய் துரதிர்ஷ்டசாலியே, இதை ஏன் முன்னாடியே சொல்லவில்லை? இவ்வளவு சிறப்பு விருந்தாளியை வரவேற்பறையில் உட்கார வைத்து விட்டாயே என்றார். நான் அவனை தலையிலா உட்கார வைக்க முடியும் என்று நினைத்தேன். நான் நினைப்பேன், ஆனால் சொல்ல மாட்டேன். அவர் இப்பதான் வந்தார், உங்களை நினைவு கூர்ந்தார் என்று மட்டுமே சொன்னேன். சரி, போய் அவருக்கு ஒரு குளிர்பானம் கொடு. இவ்வளவு வெயிலில் தனியாக வந்திருப்பார். நான் கொஞ்சம் உடை மாற்றிக்கொண்டு வருகிறேன். சீக்கிரம் போ துரதிர்ஷ்டசாலியே, என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்று விரட்டினார். நான் அறையை விட்டு வெளியே வந்தேன். கீழே வரவேற்பறைக்கு சென்றால் ஆச்சரியப்பட்டேன். அவன் அங்கே இல்லை. என் நெற்றியில் சற்றென்று கை வைத்து என் கோபத்தால் அவன் திரும்பி சென்று விட்டானா என்று நினைத்தேன். நான் அங்கும் இங்கும் பார்த்தபோது சமையல் அறையிலிருந்து சத்தம் கேட்டது. நான் விரைவாக சமையல் அறைக்கு சென்றேன். அங்கே அவன் நின்று கொண்டிருந்தான். மீண்டும் தண்ணீர் பாட்டிலை எடுத்து பாதி கிளாஸ் தண்ணீரை ஊற்றியிருந்தான். பாதி கிளாஸ் சமையலறை சிங்க் குழாயிலிருந்து சூடான நீரை கலக்க ஆரம்பித்தான். அவன் அந்த தண்ணீரை குடிக்கவில்லை என்று சற்றென்று எனக்கு புரிந்தது. ஏனென்றால் அது மிகவும் குளிராக இருந்தது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கிருந்து தண்ணீர் நிரப்ப வேண்டாம். இந்த தண்ணீர் பாத்திரம் கழுவ மட்டுமே. நான் உங்களுக்கு இன்னொரு வடிகட்டிய தண்ணீரை கொண்டு வருகிறேன் என்று மிகவும் வெட்கத்துடன் அவனுக்கு விளக்கமளித்தேன். அவன் அந்த கிளாஸில் இருந்த தண்ணீரை குடித்து விட்டான். நான் வாயை திறந்தபடி அவனை பார்த்து கொண்டிருந்தேன். தண்ணீர் குடித்த பிறகு அவன் கிளாஸை கழுவி வைத்திருந்த பாத்திரங்களில் வைத்தான். என் பக்கம் திரும்பினான். உங்களின் பேச்சு சரிதான். உண்மையில் இவ்வளவு வெப்பத்தில் குளிர்ந்த நீரை குடித்திருந்தால் நான் நோய்வாய்ப்பட்டிருப்பேன். அந்த பழி ஒருவேளை உங்கள் மீதுதான் விழுந்திருக்கும் என்றான். அவன் என்னை பார்த்து சிரித்தான். அவன் என் மாற்றாந்தாயிடம் நான் அவனுக்கு எப்படி விருந்தோம்பல் செய்தேன் என்று புகார் செய்தால் என் கதி என்னவாகும் என்று நான் பயத்தில் நடுங்கினேன். பாருங்கள், நீங்கள் வரவேற்பறையில் உட்காருங்கள். இங்கே வெப்பமாக இருக்கிறது. உங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் கொண்டு வருகிறேன். ஏனென்றால் இது என் வேலை, உங்கள் வேலை இல்லை என்றேன். அவன் அப்படியா, உண்மையில் இது உங்கள் வேலைதானா? ஏனென்றால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை. விருந்தாளிகள் வந்தாலும் அவர்கள் சமையலறைக்குள் நுழைந்து குளிர்சாதன பெட்டியிலிருந்து தங்களுக்கு பிடித்தமான பொருட்களை எடுத்து சாப்பிடலாம் என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் குளிர்சாதன பெட்டியின் கதவை திறந்தான். முன்பக்கத்தில் ஒரு பழக்கூடை இருந்தது. அதிலிருந்து ஒரு சிவப்பு ஆப்பிளை எடுத்து தண்ணீர் குழாயை திறந்து அதை நன்றாக கழுவினான். நான் அவன் செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். நான் அவனை தடுப்பதற்கு முன் அவன் தன் பற்களை அதில் பதித்து ஒரு கடி கடித்து சாப்பிட ஆரம்பித்தான். அவனது வெள்ளை முகத்தில் ஒரு அமைதி பரவியதை போல இருந்தது. பல நாட்களாக பசியுடன் இருப்பவன் போலவும் வந்ததும் சமையலறையை தாக்கியதை போலவும் தோன்றினான். பாருங்கள் மிஸ்டர், உங்கள் பெயர் என்னவோ என்றேன். என் பெயர் என்னவோ இல்லை, ரகுநாதன். நீங்கள் ரகு என்று அழைக்கலாம் என்றான். சரி ரகு, உங்கள் வீட்டில் என்ன பழக்கம் இருந்தாலும் எங்கள் வீட்டின் விருந்தாளிகளை வரவேற்பறையில் உட்கார வைத்துத்தான் உபசரிப்பார்கள். வீட்டில் இருப்பவர்களால் நான் நன்றாக அவமதிக்கப்படுவதற்கு முன் தயவுசெய்து சமையலறையிலிருந்து வெளியேறி வரவேற்பறையில் அமருங்கள். நான் உங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பளியுங்கள் என்றேன். அவன், நான் வந்ததும் உங்களை என் சேவை செய்ய வைத்து விட்டேன், பனி போன்ற குளிர்ந்த நீர் வடிவில். அதனால் நீங்கள் உங்கள் விருந்தோம்பலை உங்களிடமே வைத்திருப்பது நல்லது என்றான். என் நெற்றியில் எண்ணற்ற சுருக்கங்கள் விழுந்தன. குளிர்ந்த கிளாஸ் தண்ணீர் வேண்டும் என்று நீங்கள் தானே கேட்டீர்கள் என்றேன். எங்கள் மொழியில் குளிர்ந்த கிளாஸ் தண்ணீர் என்றால் குடிப்பதற்கு எளிதாக இறங்கும், ஆத்மாவை குளிர்விக்கும் தண்ணீர் என்று அர்த்தம் என்றான். நான் அவனிடம் எதையாவது சொல்வதற்கு முன் சற்றென்று படிகளில் யாரோ இறங்கும் சத்தம் கேட்டது.
என் உணர்வு வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. கடவுளே, தயவு செய்து வெளியே செல்லுங்கள். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். உங்கள் காலில் விழுகிறேன். என்னை மேலும் அவமானப்படுத்த வேண்டாம். காலையிலிருந்து 5 முறை நான் இவர்களால் அவமதிக்கப்பட்டு விட்டேன் என்றேன். அவன் என்னை உற்று பார்த்தான். ஆப்பிளை பாதி சாப்பிட்டிருந்தான். நீங்கள் இந்த வீட்டின் ஒரு பகுதி அல்லவா? உங்களுக்கு ஏன் அவமானம்? சற்றென்று அவன் முகத்தில் ஒரு கவலை தோன்றியது. நான் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் இந்த வீட்டின் விதிகளை அறியாதவர். அறியாமலேயே இருப்பது நல்லது என்றேன். இந்த வீட்டின் வேலைக்காரர்களிடம் ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்றான். அவன் பேச்சை கேட்டதும் நான் சற்றென்று கோபத்தில் சிவந்து போனேன். என் பெரிய கருப்பு கண்கள் அவமானத்தாலும் இழிவாலும் ஈரமாகின. அவன் என்னை இந்த அளவிற்கு அவமானப்படுத்துவான் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனால் ஒருவேளை அது அவன் தவறு இல்லை. ஏனென்றால் என் தோற்றமும் முற்றிலும் வேலைக்காரியைப் போலவே இருந்தது. சற்றென்று என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் முந்தானையால் துடைத்தவாறே வேகமாக வெளியே ஓடினேன். அந்த நபரின் முன் நான் அழ விரும்பவில்லை. அவன் சற்றென்று திகைத்து போய் என் பின்னே வர ஆரம்பித்தான். நான் ஓடி என் அறைக்குள் செல்வதற்குள் என் மாற்றாந்தாய் வரவேற்பறைக்குள் நுழைந்து விட்டார். அவர் என்னை மிரட்டும் பார்வையுடன் முறைத்து பார்த்தார். நான் வேகமாக என் கண்ணீரை துடைத்தேன். திரும்பி பார்த்தால் அவன் சரியாக என் பின்னால் நின்று இருந்தான். நான், ரகு சார், நீங்கள் இங்கே உட்காருங்கள் சோபாவில். நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வருகிறேன் என்றேன். என் குரல் சற்றென்று மென்மையாகிவிட்டது. ஆனால் ரகு முன்னேறி என் தாயை சந்தித்தான். ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டான். என் தாய் பேச ஆரம்பித்தார். நீங்கள் ஏன் எங்களுக்கு சொல்லவில்லை? நான் உங்களை விமான நிலையத்திலிருந்து அழைத்து வந்திருப்போம். இவ்வளவு வெயிலில் நீங்கள் கஷ்டப்பட்டு விட்டீர்கள் என்றார். ரகு, பரவாயில்லை ஆண்டி, இதில் கஷ்டப்பட என்ன இருக்கிறது? நான் உங்களுக்கு சிரமம் கொடுக்க விரும்பவில்லை என்றான். நான் இன்னும் அங்கேயே நின்றிருந்தேன். ரகுவை அமர வைத்த பிறகு மாற்றாந்தாய் என் பக்கம் திரும்பினார். அவர் என் கண்களில் கோபத்தின் தீப்பிழம்புகள் இருந்தது. இன்னும் இங்கேயே நிற்கின்றாயா? போ, விருந்தாளியை உபசரி. இந்த வீட்டின் பழக்க வழக்கங்கள் உனக்கு தெரியாதா? எல்லாம் மறந்து விட்டாயா என்று அடங்கிய குரலில் என்னை கடித்து கொண்டார். நான் வேகமாக சமையலறைக்கு ஓடினேன். ஏன் என்று தெரியவில்லை. அந்த இளைஞன் முன் நான் அவமானத்தை சகித்து கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் அவன் முற்றிலும் அந்நியன். என் சுயமரியாதை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சமையலறைக்கு சென்றதும் நான் சற்றென்று மின்னலை போல வேகமாக செயல்பட ஆரம்பித்தேன். ஏனென்றால் அவர்கள் சொன்ன பட்டியலின்படி நான் எல்லா உணவு வகைகளையும் செய்ய வேண்டும். அவன் அமெரிக்காவில் இருந்து வந்தவன். அதனால் அவன் சுவைக்கு ஏற்ப மேற்கத்திய உணவுகளை செய்ய வேண்டும். சமையலறையில் வெப்பம் தாங்க முடியாததாக இருந்தது. வியர்வையை அடிக்கடி துடைத்தவாறே நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தேன். இப்போது வரவேற்பறையிலிருந்து சிரிப்பு, கேலி மற்றும் வளையல்களின் சலசலப்பு சத்தங்கள் கேட்டன. ஏனென்றால் என் 2 மாற்று சகோதரிகளான லட்சுமி மற்றும் சாந்தா, கூடவே அந்த அழகான வெள்ளை தோல்காரன், வெளிநாட்டுக்காரன் முன் அமர்ந்து சிரித்து கொண்டிருந்தனர். கழுத்து உடைவது போல பைத்தியக்காரத்தனமாக சிரித்து கொண்டிருந்தனர். என் மாற்றாந்தாய் கூட சின்ன வயது தோழிகள் போல் அவனிடம் சிரித்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தார். சமையலறையில் நான் போராமையால் எரிந்து கொண்டிருந்தேன். திடீரென என் கை சூடான பாத்திரத்தில் பட்டுவிட்டது. சற்றென்று ஒரு வலியின் சத்தம் கேட்டது. ஏனென்றால் எனது கருமையான மணிக்கட்டு ஒரு இடத்தில் எரிந்து கருகி போயிருந்தது. வலியும் வேதனையும் தாங்க முடியாமல் இருந்தது. மேலும் கண்ணீரும் வழிந்து கொண்டிருந்தது. நான் வேகமாக ஒரு கிளாஸ் குளிர்ந்த நீரை எடுத்து கையில் ஊற்றினேன். கிளாஸ் என் கையிலிருந்து நழுவி தரையில் விழுந்து உடைந்தது. இன்று மீண்டும் என் கதி மோசமாக போகிறது. என் இதயம் வேகமாக துடித்தது. என் மாற்றாந்தாய்க்கு தெரிந்தார் அவர் என்னை கொன்றுவிடுவார் என்று நினைத்தேன். நான் எவ்வளவு காலமாக கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் சகித்து வந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்கவில்லை. ஏனென்றால் கடைசியாக நான் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று தெரியவில்லை. இந்த வீட்டில் நான் எப்பொழுது நிம்மதியாக பெருமூச்சு விட்டேன்? சிறுவயதிலிருந்து இன்று வரை நான் கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் தானே சகித்து வருகின்றேன். என் விதியும் என் நிறத்தைப் போலவே கருமையாக இருந்தது. நான் கருமை நிறமுள்ள அழகான பெண். ஏனென்றால் என் நிறம் என் தாயின் நிறம். அவரும் என்னைப் போலவே கருமையான நிறமுள்ளவர். என் தந்தை கொடுத்த கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் சகித்து கொண்டே இருந்து அவர் இறந்து போனார். ஒருவேளை அவருக்கு என் தாயை பிடிக்கவில்லை. ஒருவேளை அவர் கருமை நிறமாக இருந்ததால். என் தந்தை வெள்ளை நிற தோல்காரர். என் தந்தை ஒரு தொழிலதிபர். அவருக்கு தன் உதவியாளர் மீது காதல் ஏற்பட்டது. அந்த உதவியாளர் தன் அழகால் அவரை கவர்ந்து தன் இனிமையான பேச்சால் அவரை அத்தனை தூரம் மயக்கினாள்.
என் தந்தை என் தாயிடம் வருவதையே நிறுத்திவிட்டார். அவர் அழுது கொண்டே இறந்து போனார். இன்று அதே உதவியாளர் ஒரு சாதாரண வேலையாள், மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள். என் தந்தையின் மனைவியாக இந்த வீட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றாள். என் தந்தையின் இதயத்தையும் கூட ஆண்டு கொண்டிருக்கின்றாள். அந்த வீட்டில் என் நிலைமை ஒரு குப்பை தொட்டியைப் போல மட்டுமே இருந்தது. என் மாற்றாந்தாய் ஆரம்பத்திலிருந்தே என் மீது கொடுமைகளை செய்தார். அவர் என்னை ஒருபோதும் தன் மகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. என் தந்தையையும் எனக்கு எதிராக தூண்டிவிட்டார். இவள் வாயாடி கெட்டவள் என்று. என் கல்லூரி படிப்பும் இந்த காரணத்தினாலேயே நின்று போனது. என் தந்தைக்கு என் மீது சந்தேகம் வர ஆரம்பித்தது. ஒருவேளை எனக்கு மற்ற பையன்களுடன் தொடர்பு இருக்கிறதோ என்று. ஆனால் நான் ஒருபோதும் எந்த பையனையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை. ஆனால் என் மாற்றாந்தாய் தன் 2 மகள்களும் படித்து பெரிய பெரிய வீடுகளில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றும், நான் வீட்டில் வேலைக்காரியைப் போல இருக்க வேண்டும் என்றும் விரும்பினார். எனக்கு சில சமயங்களில் என் தந்தையை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய மனம் அவ்வளவு கருமையாகிவிட்டதா என்று. அவர் என்னை எப்பொழுதுமே அன்புடன் பார்த்ததில்லை. என் தந்தை பல நாட்களாக என்னிடம் பேசுவதும் இல்லை. இப்போது நான் வீட்டின் வேலைக்காரியாகவே மாறிவிட்டேன். என் 2 சகோதரிகளும் வீட்டிலும் வெளியிலும் எங்கும் ராஜ்யம் செய்தார்கள். அவர்கள் படிப்பில் அவ்வளவு நன்றாக இல்லை. ஆனால் நிறைய பணம் செலுத்திய பிறகு அவர்களின் மதிப்பெண்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. நான் படிப்பில் மிகவும் நன்றாக இருந்தேன். எனக்கு படிப்பின் மீதும் எழுதுவதன் மீதும் ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஆனால் நான் 12ஆம் வகுப்புக்கு பிறகு வீட்டிலேயே அமர வைக்கப்பட்டேன். எனது சகோதரிகள் கல்லூரியில் படித்தார்கள். மேலும் பையன்களுடன் நட்பு கொண்டிருந்தார்கள். அவர்கள் மிகவும் தாராளமானவர்கள் மற்றும் ஊதாரிகள். ஆனால் என் தந்தைக்கு அவர்களின் செய்கை கண்ணில் படவில்லை. இது அவர்களின் பேசனாகிவிட்டது. சில நாட்களாகவே எங்கள் வீட்டில் பரபரப்பு இருந்தது. என் மாற்றாந்தாய் மிகவும் உற்சாகமாக இருந்தார். என் சிறுவயது தோழியின் மகன் அமெரிக்காவில் இருந்து வருகிறான். அவன் இந்தியாவிலேயே திருமணம் செய்து கொள்வான். ஒரு இந்திய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான். ஏனென்றால் அவனுக்கு குடும்ப பாங்கான கலாச்சாரம் உள்ள ஒரு பெண் வேண்டும் என்று அவள் சொல்வார். அவரது தோழி அவன் எந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. அதனால்தான் நான் அவனை இந்தியாவுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லியிருந்தார். இன்று அவர்தான் எங்கள் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்திருந்தார். அவன் வருவதற்கான ஏற்பாடுகள் 2 மாதங்களுக்கு முன்னரே தொடங்கிவிட்டன. என் 2 சகோதரிகளும் அழகாகவும் நிறத்திலும் வெள்ளையாகவும் இருந்தனர். கடந்த 2 மாதங்களில் அவர்கள் அழகு நிலையங்களுக்கு அத்தனை முறை சென்றிருந்தனர். அவர்களின் முகம் இன்னும் பிரகாசமாக இருந்தது. அவர்கள் தங்களின் அஸ்திரங்களை ஏவினர். ரகுநாதன் முன் அமர்ந்து தங்கள் இனிமையான பேச்சால் அவனை கவர முயன்றனர். ஏனென்றால் அவர்களில் ஒருவரின் விதி பிரகாசிக்கப் போகிறது. நான் அவர்களுக்கு இணையாக செல்ல வேண்டும் என்று கூட நினைக்கவில்லை. நான் கூட இந்த வீட்டின் மகள்தானே. ஆனால் என் நிலைமை முற்றிலும் வேலைக்காரியைப் போல இருந்தது. என் அதிர்ஷ்டம் இவ்வளவு பெரிதாக இருக்கப் போவதில்லை. ரகுநாதன் என்னை ஏற்கனவே வேலைக்காரியாக நினைத்து விட்டான். மேலும் நாள் முழுவதும் சமையலறையில் எரிந்து என் நிறம் கருமையிலிருந்து இன்னும் கருப்பாக மாறத் தொடங்கியது. ஆனால் நான் என் சகோதரிகளைப் போல விலை உயர்ந்த முகப்பொலிவு மேக்கப் வேலை போன்றவற்றை செய்திருந்தால் நான் கூட அழகாக இருந்திருப்பேன். ஏனென்றால் என் நிறம் கருமையாக இருந்தாலும் என் அம்சங்கள் என் சகோதரிகளை விட எங்கோ சிறந்தவை. உயர்ந்த நீண்ட மூக்கு, பெரிய கருமையான கண்கள், இடுப்புக்கு கீழே வரும் கருமையான நீண்ட கூந்தல். ஆனால் என் நிறம் ஒரு கருப்பு மேகத்தைப் போல என் அழகை மறைத்திருந்தது. நான் அழுது கொண்டிருந்தேன். கையை தடவி கொண்டிருந்தேன். என் மாற்றாந்தாய்க்கு கிளாஸ் உடைந்த விஷயம் தெரியவில்லை என்பதற்கு நான் விதியை நன்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். இல்லையென்றால் அவர் என்னை கடுமையாக திட்டுவதற்காக சமையலறைக்கு வந்திருப்பார். திடீரென எனது 2 சகோதரிகளும் சமையலறைக்குள் நுழைந்தனர். அவர்கள் ஏன் வந்தார்கள் என்று எனக்கு தெரியும். பூஜா, எல்லாம் தயாராக இருக்கின்றதா? ஏதாவது செய்ய வேண்டியது பாக்கி இருக்கின்றதா என்று அவர்கள் வியர்வையை துடைத்து கொண்டே கேட்டார்கள். ஏனென்றால் அவர்களால் 2 நிமிடங்கள் கூட இங்கே நிற்க முடியவில்லை. நான் ஆம், உணவுகளை தட்டில் வைத்து பரிமாறப் போகிறேன் என்றேன். அவர்கள் இல்லை இல்லை, நீ இங்கேயே இரு, நாங்கள் உணவை கொண்டு செல்வோம். அங்கே வர தேவையில்லை, இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடு. ஏதாவது தேவைப்பட்டால் நாங்கள் கொண்டு வருவோம் என்று என்னை பிடிக்காத பார்வையில் பார்த்து கூறினார்கள். நான் அங்கேயே நாட்காலியில் அமர்ந்தேன். ஏனென்றால் அவர்கள் எல்லா புகழையும் தாங்களே எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்று எனக்கு தெரியும். ரகுவுக்கு நல்ல உணவு சமைக்கும் ஒரு திறமையான இந்திய பெண் வேண்டும் என்று அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் அவனுக்கு பணத்திற்கு எந்த குறைவும் இல்லை. அவன் வேலை செய்ய போவதில்லை. இப்போது அவர்கள் ரகுவின் கண்ணில் புகழ் பெறுவதற்காக இருந்தார்கள். எனக்கு புகழ் பெற எந்த தேவையும் இல்லை.
அதனால் நான் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். அவர்கள் உணவை எடுத்துக்கொண்டு சென்றனர். சிறிது நேரம் கழித்து என் மாற்றாந்தாய் கோபமாக சத்தமிட்டவாறே சமையல் அறைக்குள் நுழைந்தார். நான் முதல் வாய் உணவை எடுத்திருந்தேன். என் முன் இருந்த தட்டை கீழே தள்ளி, வெட்கங்கெட்ட பெண்ணே, அவருக்கு காரமான உணவை கொடுக்கக்கூடாது என்று நான் எத்தனை முறை சொன்னேன். அந்த பையன் என்ன நினைப்பான்? அவன் முதல் முறையாக இங்கே வந்திருக்கின்றான். அவனுக்கு இவ்வளவு காரமான உணவு பரிமாறப்பட்டுள்ளது. எனக்கே காரம் தாங்க முடியவில்லை. அவன் ஏதாவது சொன்னால் உன் உயிரை எடுத்து விடுவேன் என்று மிரட்டிவிட்டு சென்றார். நான் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டேன். ஏனென்றால் இப்பொழுது என் அழிவு நிச்சயம். நான் ரகு எதுவும் சொல்லாமல் அமைதியாக சாப்பிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். என் பசியே போய்விட்டது. மீண்டும் கண்ணீர் என் கண்களிலிருந்து வழிய ஆரம்பித்தது. திடீரென அவன் சமையலறைக்குள் நுழைந்தான். என் உடல் வியர்வையில் முற்றிலும் நனைந்திருந்தது, எனது கண்களும். அவன் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, நீ சமையலறையில் என்ன செய்கிறாய்? இவ்வளவு வெப்பமாக இருக்கிறது இங்கே. உனக்கு பைத்தியமா? வா, வரவேற்பறையில் உட்கார்ந்து நீயும் எங்களுடன் சாப்பிடு என்றான். நான், இல்லை, என் இடம் இதுதான், நான் இங்கேயே நன்றாக இருக்கின்றேன் என்று வெறுப்புடனும் கோபத்துடனும் சொன்னேன். அவன், நீ இந்த வீட்டின் வேலைக்காரிதான், ஆனால் மனிதன் இல்லையா என்றான். நான் சற்றென்று கோபமாக அவனை முறைத்தேன். அவன் சற்றென்று பயந்து பின்வாங்கினான். சரி சரி, கோபப்படாதே. இந்த பெரிய கண்களால் என்னை பயமுறுத்தாதே. உண்மையில் எங்கள் வீட்டின் வேலைக்காரர்களும் குடும்பத்தின் ஒரு அங்கமாகவே இருப்பதால் தான் நான் அப்படி சொன்னேன் என்றான். இந்த முறை நான் அவனை கோபமாக முறைக்கவில்லை. அவன் என்னை வேலைக்காரி என்று நினைத்தது அவன் தவறில்லை. அவன் சிறிது நேரம் என்னை பார்த்தான். பிறகு, உண்மையில் உணவு மிகவும் சுவையாக இருந்தது. நான் இதுவரை இப்படி ஒரு உணவை சாப்பிட்டதில்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு இவ்வளவு சுவையான உணவு கிடைத்தது. ஏனென்றால் நான் அங்குள்ள உணவை சாப்பிட்டு சலித்து போயிருந்தேன். அத்தையின் மகள்களின் கைகளில் மந்திரம் இருக்கின்றது. நிச்சயமாக நீயும் அவர்களுக்கு உதவி இருப்பாய் என்று அவன் பேசிக்கொண்டே இருந்தான். நான் எந்த விளக்கமும் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்தேன். சற்றென்று நான் சமையலறையிலிருந்து வெளியேறத் தொடங்கினேன். அவன் என் கையை பிடித்து கொண்டான். நான் ஆச்சரியத்துடன் அவனை திரும்பி பார்த்து, என்ன அநாகரீகம், என் கையை விடு என்றேன். ஆனால் அவன் என் மணிக்கட்டை உற்று பார்த்தான். அங்கு எரிந்த காயம் இருந்தது. நீ உன் கையை எரித்து கொண்டாயா? நீ எவ்வளவு கல் நெஞ்சம் கொண்டவள், உனக்கு வலி இல்லையா? இந்த கை எப்படி எரிந்தது? என்னை பார்க்க விடு என்றான். அவன் கவனமாக என் கையை பார்த்தான். அதில் இப்போது சிறிய குமிழ்கள் தோன்றத் தொடங்கி இருந்தன. நான் மருந்து போட்டுக்கொள்வேன், உங்கள் கருணைக்கு நன்றி, என் மணிக்கட்டை விடுங்கள் என்றேன். ஆனால் அவன் விடுவதாக இல்லை. என் மணிக்கட்டை பிடித்து கொண்டே சமையலறையிலிருந்து வெளியே இழுத்து வந்தான். நான் ஒரு விசித்திரமான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டேன். என் தாயும் சகோதரிகளும் பார்த்தால் என் உயிரையே எடுத்து விடுவார்கள். ஏற்கனவே என் வாழ்க்கை இந்த அளவிற்கு கடினமாக இருந்தது. அவன் என்னை வரவேற்பறைக்கு அழைத்து வந்து சோபாவில் அமர வைத்தான். இதை பார்த்து என் தாயும் மற்றும் சகோதரிகளின் முகங்களில் வியப்பு பரவியது. என் தாய், ரகு மகனே, நீ இவளை இங்கே ஏன் அழைத்து வந்தாய் என்றார். ரகு, வேறு எங்கே கொண்டு செல்வது ஆண்டி? பாருங்கள், இவள் மணிக்கட்டு எரிந்து விட்டது. நான் பேண்டேஜ் போடுகிறேன். லட்சுமி, நீ என் அறைக்கு சென்று என் முதலுதவி பெட்டியை எடுத்து வா என்று லட்சுமியிடம் சொன்னான். லட்சுமி தனது தாயின் முகத்தை பார்த்தாள். நானும் எல்லோரையும் பார்த்தேன். ரகு எனது காயத்தை உற்று பார்த்தான். மேல் தோல்தான் எரிந்துள்ளது. நான் பேண்டேஜ் போட்டு விடுகிறேன். எரிச்சல் சரியாகிவிடும். நீ அழுவதை நிறுத்து. ரொம்ப வலிக்குதா என்று என் கண்களை பார்த்து சொன்னான். இந்த கண்ணீர் ஏன் வருகிறது என்று நான் அவனுக்கு என்ன சொல்வது? ஏனென்றால் இன்று வரை யாரும் என் மீது இவ்வளவு அக்கறை காட்டியதில்லை. எனக்கு பெரிய காயம் ஏற்பட்டாலும் என் சொந்த தந்தை கூட என்னை கேட்க மாட்டார். இவனோ அந்நியன். என் அழுகை இப்போது வேகம் எடுத்தது. லட்சுமி விருப்பமில்லாமல் முதலுதவி பெட்டியை எடுத்து வந்தாள். அவன் முதலில் என் காயத்திற்கு மருந்து தடவினான். பிறகு அதன் மேல் கட்டு கட்டினான். அவன் ஒரு திறமையான மருத்துவரை போல எனக்கு கட்டு கட்டினான். அவன் கண்களில் மிகுந்த கவலை இருந்தது. என் தாய்க்கு என்னை வெளியே தூக்கி எறிய வேண்டும் போல் இருந்தது. ஏனென்றால் ரகுவின் கண்களில் என் மீது ஒரு அனுதாபத்தை கண்டார். மேலும் அவர் என்னை உண்ணும் பார்வையுடன் முறைத்து பார்த்தார். நான் வேகமாக எனது கையை விடுவித்து கொண்டு என் அறைக்கு ஓடினேன். காலையில் வெளியே வரக்கூடாது என்பதுதான் என் நோக்கம். ஏனெனில் முன்பே வெளியே வந்தால் என் தாயின் கோபம் என் மீதுதான் இறங்கும். ரகு எங்கள் வீட்டிற்கு வந்து 3 நாட்கள் ஆகிவிட்டன. அவன் இது தனது சொந்த வீடு போல அத்தனை தூரம் பழகிவிட்டான். நான் பெரும்பாலும் சமையலறையிலேயே இருப்பேன். சமையலறையில் வேலையில் இருந்து ஓய்வு கிடைத்தால் சிறிது நேரம் மாடிக்கு சென்று பறவைகளுடன் பேசுவேன்.
என் அப்பா என் மாற்று சகோதரி லட்சுமிக்காக பறவைகளை கொண்டு வந்திருந்தார். ஏனென்றால் அவளுக்கு பறவைகள் மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது. எனக்கு பறவைகளை வளர்ப்பதில் மிகுந்த விருப்பம் இருந்தது. ஆனால் என் விருப்பங்களை நிறைவேற்ற யாரும் இல்லை. அதனால்தான் நான் லட்சுமியின் பறவைகளுடன் சிறிது நேரம் என் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வேன். இதனால் என் மனம் லேசாகும். திடீரென மாடிப்படிகளில் யாரோ ஏறும் சத்தம் கேட்டது. நிச்சயமாக என் மாற்று தாயாகத்தான் இருக்கும். ஏதேனும் ஒரு விஷயத்தில் என்னை திட்ட வந்திருப்பாள். ஆனால் அது ரகு. அவன் என் அருகில் வந்து, உன் காயம் இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்று கேட்டான். நான் முன்பு போலவே இருக்கிறது என்றேன். நீ ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கின்றாய் என்றான். நான் யாரிடம் பேசுவது என்றேன். அவன், என்னிடம் பேசு, உன் விருப்பங்கள் என்ன, நீ இந்த வீட்டில் எப்போதிலிருந்து இருக்கின்றாய் என்று கேட்டான். நான் சிறுவயதிலிருந்தே இருக்கின்றேன் என்றேன். அவன் என் பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். என்ன, நீ ஆரம்பத்திலிருந்தே இந்த வீட்டில் வேலை செய்கிறாயா என்றான். நான், இல்லை, சிறுவயதில் நான் மிகவும் அன்புக்குரியவள். என் தாய் என்னை ராணியைப் போல வைத்திருந்தார். துக்கம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் இறந்த பிறகு வாழ்க்கை என் மீது ஒரு மாற்றாந்தாயைப் போல நடந்து கொள்ள ஆரம்பித்தது. எல்லா மோசமான உறவுகளின் உண்மையும் என் முன் வெளிப்பட்டது என்று நான் என் தாளத்தில் பேசிக்கொண்டிருந்தேன். அவன் என் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தான். உன் தாயும் இந்த வீட்டில்தான் வேலை செய்தாரா என்று கேட்டான். நான், இல்லை, அவர் இந்த வீட்டின் எஜமானி, என் அப்பாவின் முதல் மனைவி. நான் அவர்களின் மகள்தான் என்றேன். அவன் என் தலையில் கொம்புகள் முளைத்திருப்பது போல என்னை பார்த்தான். நான் எழுந்தேன். அவன் முன் வந்தேன். நான் சந்தோஷ் மல்ஹோத்ராவின் முதல் மகள் பூஜா மல்ஹோத்ரா என்றேன். இதை சொல்லிவிட்டு நான் அங்கே நிற்கவில்லை. வேகமாக மாடிப்படிகளில் இறங்கி கீழே வந்தேன். என் பேச்சை கேட்டு அவனது முகத்தின் நிறம் ஏன் மாறியது என்று எனக்கு தெரியவில்லை. இரவில் நான் சமையலறையில் உணவு சமைத்ததும் பரிமாற ஆரம்பித்தேன். லட்சுமியும் அவளது சகோதரியும் என்னுடன் உணவை பரிமாறிக்கொண்டிருந்தனர். ரகுவுக்கு என் சமையல் மிகவும் பிடித்திருந்ததால் இந்த உணவையும் அவர்கள்தான் சமைத்தார்கள் என்று அவனிடம் காட்டினர். அவன் உணவு மேஜையில் அமர்ந்து என்னையே திரும்ப திரும்ப பார்த்தான். அவன் ஏதோ ஒரு ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். அப்பா கூட அந்த நேரத்தில் வீட்டில்தான் இருந்தார். ரகுவிடம் சிரித்து பேசிக்கொண்டிருந்தார். திடீரென நான் உணவை பரிமாறிவிட்டு கிளம்ப தொடங்கிய போது ரகு என் பின்னால் இருந்து அழைத்தான். பூஜா, வா, எங்களுடன் உட்கார்ந்து நீயும் சாப்பிடு. நீயும் இந்த வீட்டின் மகள்தானே என்றான். ரகுவின் இந்த வார்த்தைகளை கேட்டு எல்லோரும் பாம்பு தீண்டியதைப் போல அதிர்ச்சி அடைந்தனர். நான் அங்கேயே உறைந்து போனேன். அப்பா கூட, ஆமாம் ஆமாம், பூஜா மகளே, எங்கே போகின்றாய், எங்களுடன் உட்காரு என்றார். இன்றுதான் என் அப்பாவுக்கும் நான் அவளுடைய மகள் என்று ஞாபகம் வந்தது. என் மாற்றாந்தாயும் சகோதரிகளும் என்னை உண்ணும் பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். நான் விரும்பாமலேயே அவர்களுடன் அமர வேண்டியிருந்தது. ரகு சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தான். என் விருப்பங்கள் மற்றும் பிடிக்காத விஷயங்களை பற்றி கேட்டான். அப்பா கூட நான் எவ்வளவு நல்ல குழந்தை என்று அவனிடம் சொல்லி கொண்டிருந்தார். இந்த உணவை கூட பூஜாதான் சமைத்தாள் என்றார். அப்பா சிறு வயதிலேயே இவள் வீட்டில் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டாள். சொந்த தாய் இந்த உலகில் இல்லை. ஆனால் இந்த குழந்தை என்னை மிகவும் நன்றாக கவனித்து கொண்டது. என் மகள் மீது எனக்கு பெருமைதான் என்றார். நான் என் அப்பாவின் பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன். இன்று வரை அவர் என்னை பாராட்டியதில்லை. ரகு கூட, ஆமாம் மாமா, பூஜா உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவள். அவள் சமைத்த உணவுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். இத்தனை நாட்களுக்கு பிறகு எனக்கு வீட்டின் உணவு சுவை பிடித்திருக்கிறது. நான் அம்மாவிடமும் ஃபோன் செய்து சொன்னேன். உண்மையை சொல்லப்போனால் நான் எனக்காக ஒரு திறமையான பெண்ணை தேடுகிறேன். குடும்ப பொறுப்புகளை நன்றாக கவனித்துக் கொள்ளக்கூடிய, என்னையும் கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெண். பூஜா என் வாழ்க்கையில் வந்தால் அது எனக்கு மிகவும் அதிர்ஷ்டமான விஷயமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு ரகு சற்றென்று சிரிக்க ஆரம்பித்தான். சிரித்துக்கொண்டே என்னை பார்த்தான். நான் அவர் பேசியதை அதிர்ச்சியுடன் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பா கூட ரகு பேசியதை கேட்டு சிரித்தார். என் மாற்றாந்தாயும் 2 சகோதரிகளும் நெருப்பில் நிற்பது போல இருந்தனர். கடந்த 2-3 நாட்களாக அவர்கள் ரகுவின் பின்னால் சுற்றி கொண்டிருந்தனர். அவனுடன் ஹோட்டல்களில் சாப்பிட்டு கொண்டிருந்தனர். சற்றென்று என் மாற்றாந்தாய் நிலைமையை சமாளிக்க முயன்று, ஆமாம் ரகு, எங்கள் வீட்டு பெண்கள் மிகவும் நல்லவர்கள். நீ லட்சுமி மற்றும் சந்தா வைப்பார். நீ வந்ததிலிருந்து புதிய புதிய உணவுகளை சமைத்து உனக்கு பரிமாறுகிறார்கள் என்றார். என் மாற்றாந்தாய் அத்தனை புகழையும் தன் மகள்களுக்கு திருப்பி விட்டார். ரகு சிரித்தவாறே, இந்த வாரம் அம்மா வருகிறார். அவர் என்னுடைய நிச்சயதார்த்தம் முடிந்த பின்னர் தான் திரும்புவார் என்றும் தன் மருமகளையும் தன்னுடன் விரைவில் அழைத்துச் செல்வார் என்றும் சொல்லி இருக்கின்றார். ஏனென்றால் அவர் அமெரிக்காவில் மிகவும் சலிப்பாக இருப்பதாக கூறுகிறார் என்றான்.
உணவு மிகவும் பரபரப்பான சூழ்நிலையில் சாப்பிடப்பட்டது. நான் உடனேயே எனது அறைக்கு சென்று விட்டேன். என்னால் நம்ப முடியவில்லை. ஒருவேளை அவன் கேலி செய்கிறான் என்று நினைத்தேன். என்னை போன்ற கருமையான பெண் அவனுடன் எப்படி பொருந்துவாள்? ஒரு வாரத்திற்கு பிறகு அவன் அம்மா வந்தார். அவர் மிகவும் நட்பாக இருந்தார். ஏனென்றால் அவர் இந்தியாவுடன் தொடர்புடையவர். ரகுவும் வணிகம் மற்றும் வேலை காரணமாக அமெரிக்கா சென்று விட்டார். ரகுவின் அம்மா, நான் எல்லா ஏற்பாடுகளையும் இந்தியாவிலேயே செய்ய சொல்லிவிட்டேன். ஏனென்றால் இனிமேல் என்னால் வெளிநாட்டில் வாழ முடியாது என்றார். அவர் என்னையையும் மிகவும் நட்புடன் சந்தித்தார். நான் அலங்கரித்துக் கொள்ள எந்த முயற்சியும் செய்யவில்லை. எனக்கு வேடம் போடும் பழக்கம் இல்லை. என் மாற்றாந்தாயும் சகோதரிகளும் தங்கள் மகளில் ஒருவருடன் ரகுவின் உறவை எப்படியாவது பெற அனைத்து முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தனர். ஆனால் ரகுவின் அம்மா சொன்னதை கேட்டு எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர், என்னை பொறுத்தவரை 3 குழந்தைகளும் சமமானவர்கள். 3 பேரும் மிகவும் அன்பான நல்ல குழந்தைகள். ஆனால் எனக்கு ஒரே ஒரு மகன்தான். என் மகனின் விருப்பப்படித்தான் அவன் வாழ்க்கையின் முடிவை நான் எடுப்பேன். என் மகனுக்கு பூஜாவை மிகவும் பிடித்துள்ளது. ஏனென்றால் பூஜா ரகுவின் விருப்பத்திற்கு ஏற்றவள். அவனுக்கு எளிமையான பெண்கள் தான் அதிகம் பிடிக்கும். யாருடைய இதயம் பெரிதாக இருக்கின்றதோ அவர்கள் நேரடியாக இதயத்தில் இறங்கி விடுவார்கள். அதனால்தான் நான் பூஜாவுக்கு நிச்சயதார்த்தம் மோதிரம் போடுகிறேன். இதில் யாருக்காவது ஆட்சேபனை இருக்கின்றதா என்றார். என் மாற்றாந்தாயின் நிறம் விளிரியது. இங்கு என்ன நடக்கிறது என்று நம்ப முடியாதது போல இருந்தது. என்னால் என் விதியை நம்ப முடியவில்லை. ரகுவின் அம்மா என் கையில் மோதிரம் போட்டார். அது என் கையில் நட்சத்திரங்களை போல் ஜொலித்தது. அப்பாவும் எனக்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அவர் என்னை தன் மார்போடு அணைத்து கொண்டு, என் பூஜா போன்ற ஒரு மகள் யாரும் இருக்க முடியாது. என் மகளால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நான் நம்புகிறேன். இவள் மிகவும் பொறுமைசாலி மற்றும் நன்றியுணர்வுள்ள குழந்தை. ரகுவின் வாழ்க்கைக்கு பெருமை சேர்ப்பாள் என்றார். என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. வெள்ளம் வருவது போல் இருந்தது. நான் சற்றென்று என் அறைக்குள் ஓடி கதவை வேகமாக மூடினேன். என் இதயம் வேகமாக துடித்தது. இதயத்தில் ஒரு பிரார்த்தனை எழுந்தால் அது கேட்காமலேயே நிறைவேறிவிடுமா? ரகு கூட எனக்கு கேட்காத ஒரு பிரார்த்தனை போல இருந்தான். அல்லது ஒரு பருவமழை போல என் வாழ்க்கையை ஒரு சூளையாக மாற்றியிருந்தது. இரவில் ரகு மாடியில் என்னிடம் வந்தான். அவன் மிகவும் மகிழ்ச்சியாக தோன்றினான். நான் எனது கையை கைப்பிடி சுவரில் வைத்திருந்தேன். அதில் மோதிரக்கல் ஜொலித்தது. அவன் என் கையுடன் தன் கையை வைத்தான். அவன் கையிலும் அதே மோதிரம் இருந்தது. எங்கள் நிச்சயதார்த்த மோதிரம். நான் அவன் கண்களை பார்த்து, நீங்கள் என்னை ஏன் விரும்பினீர்கள்? எந்த வகையிலும் உங்களுக்கு பொருத்தமில்லை என்றேன். அவன், உன்னிடம் என்ன குறை இருக்கின்றது? நீ கொஞ்சம் கோபக்காரியாக இருக்கின்றாய். எப்போதுமே உனது கோபம் மூக்கில்தான் இருக்கிறது என்றான். அவன் என் மூக்கில் தன் விரலை வைத்தான். என் உடலிலும் மனதிலும் உணர்ச்சிகளின் புயல் கிளம்பியது. நான் சற்றென்று அவனை பார்த்தேன். என் இதயம் ஒரு புதிய தாளத்தில் துடிக்க ஆரம்பித்தது. அவன் அத்தனை அழகாக இருந்தான். எந்த பெண்களின் கனவாகவும் இருக்க முடியும். ஒருபோதும் உன்னை சிறியவளாக நினைக்காதே. ஏனென்றால் நான் உன்னை இரக்கம் காட்டி உன்னை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்யவில்லை. மாறாக முதல் பார்வையிலேயே நீ எனக்கு பிடித்திருக்கின்றாய். உன்னை நான் காதலிக்கின்றேன். குறிப்பாக உன் இந்த பெரிய மயக்கும் கண்களால். அவற்றில் நிறைய மறைந்த உணர்வுகள் இருக்கின்றன. நான் இந்த உணர்வுகளை ஒவ்வொன்றாக திறப்பேன் என்று கூறிவிட்டு அவன் என் கையின் மேல் தன் கையை வைத்தான். அவன் காதலின் வெப்பத்தால் எனக்கு ஒரு விசித்திரமான புத்துணர்ச்சி ஏற்பட்டது. இந்த புத்துணர்ச்சி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏனென்றால் இப்போது வாழ்க்கை அழகாக இருந்தது ரகுவுடன்.